Namaste students, welcome to our online commerce class. So previous class we were discussing in chapter 16 emerging service in India. ஓகேவா? ஸோ வந்து எக்ஸ்ட்ரா சர்வீஸ் பிஸ்னஸை விட நம்ம இந்தியாவில் என்னெல்லாம் நியூவாக வந்து நிறைய சர்வீஸ் பிஸ்னஸ் ஸ்டார்ட் ஆகிருக்குன்றதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்த்த டாபிக் வந்து ஃப்ரான்சைசிங். ஓகேவா? ஸோ டுடே வாட் வி ஆர் கோயிங் டு see மீன்ஸ் ஃபேக்ட்ரிங் சர்வீஸ் பிஸ்னஸ். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரான்சைசிங் சர்வீஸ் பிஸ்னஸ் பார்த்தோம். இன்றைக்கி வந்து ஃபேக்ட்ரிங், அதோட இன்ட்ரடக்ஷன், மீனிங் அண்ட் டெஃபினேஷன் அண்ட் ஃபேக்ட்ரிங் ப்ராசஸ் வந்து இந்த சர்வீஸ் பிஸ்னஸோட ப்ராசஸ் எப்படி இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து ஃபீச்சர்ஸ் ஆஃப் தட் ஃபேக்ட்ரிங் அண்ட் தென் டைப்ஸ் ஆஃப் ஃபேக்ட்ரிங். ஓகே, ஸோ அண்ட் கன்க்ளூஷன் ஆஃப் ஃபேக்ட்ரிங். Okay, so we'll go for explanation. Factoring means what? Means a firm which sales both cash and credit. இல்லைம்மா? ஸோ வந்து ஒரு firm வந்து சேல்ஸ் வந்து கேஷ் பேசிஸ்லேயும் இருக்கலாம், கிரெடிட் பேஸ்னால் கடன் பேசிஸ்லேயும் இருக்கலாம். ஓகேவா? ஸோ வந்து ஒருத்தங்க கடன் வாங்குறாங்க அப்படின்னா அவங்கள வந்து டெப்டாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு ஃபர்ம் கிட்ட, ஒரு பிஸ்னஸ் கிட்ட கடன் வாங்குறவங்கள வந்து டெப்டாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்களுக்குன்னு ஒரு பில் கொடுப்பாங்க, அதுதான் பில் ரிசீவபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இது யார் கொடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட்டை சேல் பண்ணுறவங்க தான் கொடுப்பாங்க. யாருக்கு? பையருக்கு கொடுப்பாங்க. இந்த மாதிரி நீங்கள் இவ்வளோ கடன் வாங்கியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்து என்ன ஆகும் அப்படின்னா, ஸோ அவங்க வந்து கடன் நம்மளுக்கு திருப்பி கொடுக்கல அப்படின்னா அது வந்து நம்மளோட பிஸ்னஸை ஃபங்க்ஷன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ வந்து அதனால் வந்து லிக்விடிட்டி ஃபங்க்ஷன் அப்படின்னும் போது அட் லாஸ்ட் வந்து பிஸ்னஸில் ப்ராஃபிட் ஆர் லாஸ் பார்க்கும் போது அப்போ என்ன ஆகும்னா ஃபர்ம் வந்து ஏதோ ஒரு விதத்தில் அஃபெக்ட் ஆகிடுது. ஏன்னா வந்து அந்த கடனை வந்து நம்மளால் திருப்பி வாங்க முடியலையோ இல்லை வந்து மறந்துட்டு இருந்தாலோ வந்து அது பிஸ்னஸ்க்கு வந்து ஒரு லாஸ் ஆயிடுது. ஸோ அதனால தான் என்ன பண்ணாங்கன்னா இந்த சர்வீஸை கொண்டு வந்தாங்க. ஸோ ஃபேக்ட்ரிங்னா என்ன சர்வீஸ் என்ன சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பேங்கிங்னா நம்மளுக்கு ஃபினான்ஷியல் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இன்சூரன்ஸ்னால் இப்போ ரிஸ்க் லாஸ் ஆகிடுச்சின்னா நம்மளுக்கு வந்து அதுக்கான காம்பன்சேஷன் கொடுக்குறாங்க. ஸோ வந்து இந்த ஃபேக்ட்ரிங்னா என்ன, இவங்க என்ன சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா see the meaning. ஓகே, ஸோ ஃபேக்ட்ரிங் இஸ் அன் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் ட்ரேட் டெப்ட்ஸ் ஆஃப் அ கம்பெனி. ஸோ வந்து நம்மளோட ஒரு கம்பெனியோடவோ இல்லை வந்து ஒரு பிஸ்னஸோட கடனை வந்து ஏற்றுக்கிட்டு அந்த கடனை வசூலித்து அவங்க பிஸ்னஸ்க்கு திருப்பி கொடுக்கறது தான் வந்து ஃபேக்ட்ரிங். அதுதான் வந்து ஃபேக்ட்ரிங். அவங்க என்ன சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிள் மீனிங் என்னென்னா, ஒரு கம்பெனியில் கடன் வாங்கினவங்களோட அந்த கடனை திருப்பி அந்த கம்பெனிக்கு வாங்கி கொடுக்கறது தான் இவங்களோட மெயின் சர்வீஸ். ஓகேவா? ஸோ வந்து அதை எப்படி பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கம்பெனி வந்து வேறு எதாவது பிஸ்னஸ் வந்து இந்த கம்பெனியில் கடன் வாங்கியிருக்கு அப்படின்னா அவங்க பில் ரிசீவபிள்னு சொல்லிவிட்டு அந்த டெப்டாஸ்க்கு கொடுப்பாங்க, யார் கடன் வாங்கினாங்களோ. ஸோ அதே சேம் பில்லை வந்து அந்த ஃபேக்ட்ரிங் பண்ணுறவங்க, சர்வீஸ் பண்ணுறவங்க கம்பெனிக்கும் சென்ட் பண்ணிவிடுவாங்க. ஸோ அவங்களோட டியூட்டி என்ன, ஃபேக்ட்ரிங் சர்வீஸ் பண்ணுற கம்பெனியோட டியூட்டி என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, அந்த கடனை வசூலித்து இவங்களுக்கு கம்பெனிக்கு ரிட்டர்ன் கொடுக்கணும். ஸோ அதுக்கான சில காம்பன்சேஷன் அவங்க அதுக்கு வாங்கிப்பாங்க. ஸோ இப்போ 100% அப்படின்னா 80% அமௌண்ட் வந்து அந்த கம்பெனிக்கு கடனை வாங்கி கொடுத்துருவாங்க, 20% வந்து இவங்க எடுத்துப்பாங்க. ஸோ ஃபேக்ட்ரிங்னா என்னென்னா, இந்த கம்பெனி என்ன பண்ணோன்னா அவங்களோட கடனை வந்து அந்த ஃபேக்ட்ரிங் கம்பெனிக்கு டிஸ்கவுண்ட்க்கு சேல் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷன், இன் தட் ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷன் வி ஹாவ் ஏஜென்ட் கால் ஃபேக்டர். ஸோ ஃபேக்டர்னு ஒரு பர்சன் இருப்பாங்க. ஓகேவா? ஸோ அந்த பர்சன் கிட்ட வந்து இந்த கம்பெனி வந்து நான் இவ்வளோ கடன் வந்து கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து எல்லா டாக்குமெண்ட்ஸும் கொடுத்தா அவங்க வந்து அந்த மெச்சூரிட்டி டேட் போய் கரெக்டாக போய் கஸ்டமர் கிட்ட இருந்து அந்த அமௌண்ட்டை ரிசீவ் பண்ணி அந்த கம்பெனிக்கு திருப்பி கொடுத்துருவாங்க. ஸோ இட் ப்ரொவைட்ஸ் த ஃபினான்ஸ் ஃபார் தி கம்பெனி ஃபார் தி ஒர்க்கிங் கேபிட்டல். ஸோ வந்து அவங்க ஒர்க் பண்ணுறதுக்கு, ப்ரொடக்ஷனை வந்து ப்ரொசீட் பண்ணுறதுக்கும் வந்து அவங்க கேபிட்டல் வந்து கொடுக்குறாங்க. ஸோ வந்து ஃபினான்ஸும் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஓகேவாம்மா? ஸோ வந்து இந்த பிக்சர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ வந்து இதுதான் கம்பெனி. ஸோ கம்பெனி என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வேறு யாருக்கும் கடன் கொடுத்துருக்கு, ஒரு 1 lakh கடன் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கான அக்கௌண்ட் ரிசீவபிளை வந்து இந்த ஃபேக்டர் கிட்ட கொடுத்துருவாங்க. ஸோ இந்த ஃபேக்டர் கிட்ட கொடுத்த உடனே இந்த ஃபேக்டர் என்ன பண்ணுவாங்கன்னா, கஸ்டமர் கிட்ட, அதான் டெப்டார் கிட்ட போயிட்டு அந்த கடனை இந்த மாதிரி இந்த மெச்சூரிட்டி டேட்குள்ளே நீங்கள் வந்து திருப்பி கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்க சொன்னதுக்கப்புறமா அந்த மெச்சூரிட்டி டேட்க்கு கஸ்டமர் அவங்கக்கிட்ட வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணிவிடுவாங்க அமௌண்ட்டை. ஸோ 1 lakh வந்து அவங்க ரிட்டர்ன் பண்ணோன்னே இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா 20,000 இவங்க எடுத்துக்கிட்டு 80,000
1000 வந்து இந்த கம்பெனிக்கு ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க. ஸோ வந்து 20% வந்து இவங்களுக்கு டிஸ்கவுண்ட் கலெக்ட் பண்ணுறாங்கல்ல அமௌண்ட் டெப்டார்கிட்ட இருந்து, அதனால வந்து அவங்களுக்கு அந்த கமிஷன். ஓகேவா, இது வந்து அவங்க ஒரு சர்வீஸாக பண்ணிகிட்ருக்காங்க. இதுக்கு பேர் தான் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபேக்ட்ரிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவாம்மா. நெக்ஸ்ட் டாபிக் பார்த்தீங்கன்னா இதோட ப்ராசஸ் எப்படி இருக்கும், ஃபஸ்ட்டிலேருந்து இதோட ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஃபர்ம் என்ன பண்ணுவாங்கன்னா இட் என்டர்ஸ் டு தி ஃபேக்ட்ரிங் அக்ரிமெண்ட். ஸோ வந்து ஃபேக்ட்ரிங் சர்வீஸ் பண்ணுற கம்பெனி கூட ஒரு அக்ரிமெண்ட் வச்சுருப்பாங்க. என்ன அக்ரிமெண்ட் பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபேக்டர் வந்து ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷன் ஹாவ் டு பை இன்வாய்ஸ். ஓகேவா, ஸோ வந்து இவங்க வந்து கிரெடிட் சேல்ஸ் பண்ணதுக்கப்புறம், கடனுக்கு சேல் பண்ணதுக்கப்புறமா இவங்க வந்து ஒரு இன்வாய்ஸை வந்து ஃபேக்டர்கிட்ட கொடுப்பாங்க. ஓகேவா, நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுவாங்கன்னா கூட்ஸ் சோல்டு ஃபார் கிரெடிட் த இன்வாய்ஸ் ரேஸ்ட் சேம் காப்பி அஸ் சென்ட் டு தி ஃபேக்டர். ஸோ வந்து அந்த இன்வாய்ஸ் பில்லை கஸ்டமருக்கும் வந்து கொடுத்துருவாங்க, சேம் டைம் ஃபேக்டருக்கும் வந்து சென்ட் பண்ணிடுவாங்க. ஓகேவா, ஸோ அந்த கடன் அமௌண்ட்டை வந்து ஃபேக்டருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறமா ஃபேக்டர் என்ன பண்ணுவார்னா கஸ்டமருக்கு ஒரு இன்டிமேஷன் கொடுப்பாங்க, இந்த மாதிரி நான் இந்த மெச்சூரிட்டி டேட்டில் எனக்கு இந்த அமௌண்ட் நீங்கள் பே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த டியூ டேட் ஆனோன்னு என்ன பண்ணுவாங்கன்னா அமௌண்ட்டை கலெக்ட் பண்ணி ஃபேக்டர் வந்து கஸ்டமர்கிட்டேருந்து அமௌண்ட்டை கலெக்ட் பண்ணிவிடுவாங்க. ஸோ ஆஃப்டர் இந்த சர்வீஸ்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா வந்து அவங்களுக்கு தேவையான ஃபேக்டருக்கு தேவையான அமௌண்ட்டை எடுத்துக்கிட்டு மற்ற ரிமைனிங் அமௌண்ட்டை வந்து அந்த ஃபர்ம்கே வந்து சென்ட் பண்ணிடுவாங்க. ஓகேவாம்மா, இதுதான் வந்து ஃபேக்டரிங் ப்ராசஸ். ஸோ ஃபஸ்ட்டு கிரெடிட் சேல்ஸ் நடந்தோன்னே இந்த பிக்சர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இங்கே வந்து கிரெடிட் சேல்ஸ் நடக்குது, கிளைண்ட்டுக்கும் கஸ்டமருக்கும் கிரெடிட் சேல்ஸ் நடக்குது. அப்புறம் வந்து கஸ்டமருக்கு வந்து இன்வாய்ஸ் கொடுப்பாங்க, இதுதான் தேர்ட் ஸ்டெப். நெக்ஸ்ட்டு வந்து செகண்ட் ஸ்டெப். இது தேர்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. ஸோ வந்து தே ஹாவ் டு சப்மிட் தி இன்வாய்ஸ் காப்பி. அதுக்கப்புறமா ஃபோர்த் ஸ்டெப் பேமெண்ட் அப் டு தி 80% இன் தி ஆஃப் தி அமௌண்ட். ஓகேவா, ஸோ வந்து 80% வந்து அவங்க வந்து கம்பெனிக்கு பே பண்ணிடணும், பேலன்ஸ் அமௌண்ட் வந்து அவங்க எடுத்துப்பாங்க. ஸோ அதுதான் வந்து இங்கே கொடுத்துருக்கு இந்த இமேஜில். ஓகேவா, திஸ் இஸ் த ஃபேக்ட்ரிங் ப்ராசஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபேக்ட்ரிங் ஃபீச்சர்ஸ். இதோட ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ் ஆஃப் புக் டெப்ட்ஸ். ஓகேவா, ஸோ ஃபேக்டர் என்ன பண்ண இஸ் த ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் மெயின்டைனிங் தி அக்கௌண்ட்ஸ் ஆஃப் தி டெப்டார்ஸ். ஓகேவா, ஒரு பிஸ்னஸோட டெப்டார்ஸோட அக்கௌண்ட்டை யார் மெயின்டைன் பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபேக்ட்ரிங் சர்வீஸ் பண்ணுற இன்ஸ்டியூஷன் தான். ஓகேவா, நெக்ஸ்ட்டு வந்து கிரெடிட் கவரேஜ். த ஃபேக்டர் அக்செப்ட்ஸ் தி பேட் டெப்ட்ஸ். ஸோ வந்து பேட் டெப்ட்ஸ் அப்படின்னா வராத கடனை தான் பேட் டெப்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அக்கௌண்டிங் டேர்மில். ஸோ வந்து இப்போ வரலை அந்த கடன் அப்படின்னா அதுக்கான ரிஸ்க்கை வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2 டைப்ஸ் ஆஃப் ஃபேக்ட்ரிங் இருக்குது. ஓகேவா, ஒரு ஃபேக்ட்ரிங்கில் வந்து அது வந்து ரீகோர்ஸ் ஃபேக்ட்ரிங், வித்தவுட் ரீகோர்ஸ் ஃபேக்ட்ரிங் அப்படின்ட்டு ஒரு டாபிக் இருக்குது. ஓகேவா, ஸோ வந்து யார் ஒருத்தவங்க வந்து அவங்க வராத கடனை வந்து ரிஸ்க்கு வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்க, இன்னொரு கேஸில் வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. ஸோ ஆல் த ரிஸ்க் வில் பி லீவிங் டு தி செல்லர் கான்சன்ட்ரேட் டு த பிஸ்னஸ். ஓகேவா, ஸோ வந்து செல்லர் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த கடனை பற்றி கவலைப்படாமல் எந்த ரிஸ்க் ஆனாலும் கடன் வரலைனாலும் வந்தாலும் வந்து அதை ஃபேக்டர் பார்த்துக்க போகிறாங்க, நீங்கள் வந்து பிஸ்னஸில் கான்சென்ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ செல்லருக்கு வந்து அது வந்து ஒரு அட்வான்டேஜ் தான். ஏன்னா வந்து நம்ம வந்து இந்த கடன் வாங்கினவங்க பின்னாடி போயிட்டு அதை கலெக்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ அந்த வேலையை வந்து இந்த ஃபேக்ட்ரிங் பார்த்துக்கிறதுனால இவங்க வந்து பிஸ்னஸில் கான்சென்ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு கேஷ் அட்வான்சஸ். இப்போ 1 lakh வந்து அந்த டெப்டார்ஸ்க்கு கடன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா வந்து அவங்க டியூ டேட் வரைக்கும் வெயிட் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. ஸோ வந்து என்ன பண்ணுவாங்க ஃபேக்டர்னால் முன்னாடியே அந்த 80% அமௌண்ட்டை வந்து கம்பெனிக்கு பே பண்ணிடுவாங்க. ஓகேவாம்மா, கேஷ் அட்வான்ஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கலெக்ஷன் சர்வீஸ். ஸோ வந்து இவர் போய் வெயிட் பண்ணி அந்த டியூ டேட் போயிட்டு கஸ்டமரை மீட் பண்ணி அந்த கலெக்ஷன் பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஸோ ஃபேக்ட்ரிங் இன்ஸ்டியூஷன் என்ன பண்ணுவாங்கன்னா ஃபஸ்ட்டு ரிமைண்டர் வந்து கொடுப்பாங்க, இந்த மாதிரி வந்து நாங்கள் வந்து இந்த டியூ டேட்டில் நீங்கள் பே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் வந்து பேமெண்ட்டை ரிசீவ் பண்ணுறதுக்கு ஸ்ட்ரெயிட்டாகவே போய் தே வில் கலெக்டிங் செக் ஆர் கேஷ். ஓகேவா, நெக்ஸ்ட்டு வந்து அட்வைஸ் டு கிளைண்ட்ஸ். ஸோ வந்து எல்லா ஒரு டெப்டார்ஸ் அக்கௌண்ட்டும் வந்து ஃபேக்டர் வந்து மெயின்டைன் பண்ணுறதுனால ஒரு
டெப்டாஸோட கிரெடிட் வர்த்தினஸ் அந்த அவங்களோட கடன் திறமை வந்து எப்படி இருக்குது, உடனே பே பண்ணுறாங்களா இல்லை வந்து நேர்மையாக இருக்காங்களா அப்படின்ற எல்லா டெப்டாஸோட டீட்டெயிலும் வந்து ஃபேக்டருக்கு தெரியும். ஸோ அதுக்குனால அதை பற்றி வந்து ப்ரொடியூசருக்கு ஒரு அட்வைஸ் கொடுக்கறதுக்கு இவருக்கு வந்து நிறைய சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கஸ்டமர்ஸை வந்து அவங்களோட கிரெடிட் வர்த்தினஸ் எப்படி இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு வந்து they can give the advice to the manufacturer or producer. ஓகேவா? ஸோ this is the features of the factoring. Next